நபி மனுஷனை மட்டும் திட்டக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப காத்து ஜில்லு ஜில்லுன்னு அடிக்குதா இல்லையா, இல்ல குழுகுழுன்னு இருக்கா, சரி காத்தையும் திட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க நபி. காத்து அடிக்குது இல்லம்மா, எப்ப தெரியுமா நம்ம திட்டுவோம்? கஷ்டப்பட்டு துணியை துவைச்சு காய போட்டிருப்போம், காத்து அடிச்சு என்ன செஞ்சிரும்? ஒண்ணு மழை பெய்ச்சிரும், இல்ல காத்து அடிச்சு துணியில என்ன செஞ்சிரும்? கீழே விழுந்துரும். உடனே இந்த காத்து இப்படித்தான் அப்படி சொல்லி திட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் என்ன, நபி என்ன சொன்னாங்க? அல்லாஹ் அந்த காத்தை கொண்டு ஒண்ணு மழையை கொடுப்பான், ரஹமத்து செய்வான், அல்லது அந்த காத்து வந்து வேதனையா மாறும். காத்து அதிகமா அடிச்சா என்ன செஞ்சிரும்? நம்ம அல்லாட்ட எதை கேட்கணும்? ரஹமத்தை கேட்கணுமா, வேதனையை கேட்கணுமா? ரஹமத்தை கேட்கணும். எதை கேட்கணும்? சரி, அடுத்த ஒன்று சொல்லவா? இப்ப சில சொல்லுவாங்கல்ல, நேரம் அப்படி சொல்லி நேரத்தை திட்டுவாங்கல்ல, காலத்தை திட்டுவாங்களா இல்லையா? நபி சொன்னா காலத்தை திட்டக்கூடாது. நேரம் நேரம் தான் இப்படி அப்படின்னு சொல்லி நேரத்தை திட்டுவாங்கல்ல. நபி என்ன சொன்னாங்கன்னா, காலம் யார் கையில இருக்கு? காலம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அதை நான் தானே காலத்தை மாத்துறேன், சேஞ்ச் பண்றேன். அப்ப நீங்க திட்டுறதுனால யாரு திட்டுற மாதிரிதான், என்னைய திட்டுற மாதிரிதான். அதனால காலத்தை என்ன செய்யாதீங்க, நீங்க திட்டக்கூடாது. சரி, அடுத்த ஒண்ணு சொல்லவா? காய்ச்சல் என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம், இன்னைக்கு இங்க ஊருக்கு போகணும், ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லி. உடனே அந்த நேரம் பார்த்து அல்லாஹ் நாடி காய்ச்சல் வந்திருக்கும். சனியம் பிடிச்ச காய்ச்சல், இப்பன்னு பார்த்தா வரணுமா? நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன், எங்கெங்கயோ போகணும்னு நினைச்சிருந்தேன். காய்ச்சல் யார் நாடி வருது? அப்ப அல்லாட்ட ஆரோக்கியத்தை கேட்கணுமே தவிர அந்த காய்ச்சல் என்ன செய்யக்கூடாது. சொல்லவா? சேவல் இருக்குல்ல, சேவலை திட்டக்கூடாதுன்றாங்க நபி. சேவல்மா, சேவல் கொக்கரக்கான்னு சொல்லி கூவுமா இல்லையா? எப்படி கூவும்? கூவுதுல. சரி, எந்த சமயத்துல கூவும்? சாயங்காலமா? எதுக்காண்டி கூவும்? நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? சேவலை திட்டாதீங்க. ஏன் திட்டாதீங்க தெரியுமா? அது யூக்கில் சலாமா, தொழுகைக்கு அவங்க எழுப்பிடுது இல்ல, ஃபஜ்ர் தொழுகைக்கு என்ன செய்யுது? சேவல் என்ன செய்யக்கூடாது? சரி, அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, மரணிச்சிருப்பாங்கல்ல, வஃபாத் ஆயிருப்பாங்கல்ல, அவங்களை திட்டலாமா? அப்ப நபி என்ன சொன்னாங்க? மௌத்தானவங்களை திட்டாதீங்க. மௌத்தானவங்களை என்ன செய்யாதீங்க? திட்டுறதுனால உயிரோடு இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தார்கள், உறவுகளுக்கு என்ன செய்யாது? மனசு வேதனை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லவா? நபி தோழர்கள் இருக்காங்கல்ல, சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும், சொல்லுங்க, அவங்களையும் திட்டக்கூடாதுமா. மோடி அவங்க எவ்வளவு கண்ணியமானவங்க. சஹாபாக்கள் யாருமா? நபி கூட இருந்தவங்கம்மா. உண்மைதானே? அவர்கள் தான் உலக மக்கள் எல்லோரை விடவும் கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள். புரிஞ்ச தங்கம், அவங்கள ஒருபோதும் திட்டவும் கூடாது, விமர்சனம் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு அந்த அனுமதி இருக்கா? அந்த தகுதி, அருகதை இருக்கா? அந்த அருகதை கூட நம்மளுக்கு என்ன கிடையாது? ஏன்னா நம்ம மலையளவு சதகா தர்மம் செஞ்சாலும் சரி, எப்படிமா மலையளவு தர்மம் செஞ்சாலும் அவங்க ஒரு கையளவுக்கு செஞ்ச தர்மத்தை கூட என்ன செய்யாது, அது ஈடாகாதுமா. அவங்க செஞ்ச தர்மம் கையளவு செஞ்சிருப்பாங்கல்ல, இது நாம செய்யக்கூடிய அதுதான் சிறந்தது. அப்ப சொல்லுங்க, காய்ச்சலை, காலத்தை, காற்றை, சேவலை, மரணித்தவர்களை, நபி தோழர்களை